வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். கண்டிப்பா மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இன்றைய தினம் 21/1/2022 வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், தை மாதம் 8ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:35 நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று காலை 8:30 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 9:35 வரை மகம், பின்பு பூரம். சந்திராஷ்டமம் திருவோணம் நட்சத்திரத்திற்கு. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய், மகரத்தில் சனி மற்றும் சூரியன், கும்பத்தில் குரு. இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார். ராசிக்கு 10ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக சுக்கிரனுடன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன. மேலும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவானுடன் சூரிய பகவான் இணைந்து காணப்படுகிறார். இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது உத்தியோகத்தை, உங்களது வேலை வாய்ப்பினை மாற்றக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கி காணக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் குழந்தைத்தனமாக, விளையாட்டுத்தனமாக மனநிலையில் நீங்கள் காணப்படுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் அறியப்படாத சில விஷயங்களிலிருந்து கூட உங்களுக்கு பணவரவுகள் வர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் உங்களது நிதி சிக்கல் தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள். ஆனாலும் இன்றைய தினம் உங்களது கட்டிட பணிகள் ஏதாவது நீங்கள் செய்து கொண்டிருந்தால் அது பாதியில் நிற்கும் கவலை உங்கள் மனதை வாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இப்பொழுது அமைந்துள்ளது. பயணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு செலவுகள் இன்றைய தினம் அதிகரித்து காணப்படும். மேலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது உடல்நிலையில் மட்டுமல்லாமல் உங்களது பெற்றோரின் உடல்நிலையிலும் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக அமையப்பெறுகிறது. அதிகாரம் செய்யக்கூடிய அல்லது உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்களுடன் நீங்கள் அதிகமாக இருக்க வேண்டியிருக்கலாம். இன்றைய தினம் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரிக்கும். உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்வது உங்களது ரொமான்ஸ் உணர்வை மேலும் வளர்க்க உதவியாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் எல்லா விஷயத்திலும் கவனிக்கப்படுகிறீர்கள் என்பதை உணர்வீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகள் எட்டும் தூரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளதால் நீங்கள் சற்று முயற்சிகளுடன் விவேகத்துடன் செயல்பட்டால், நேர மேலாண்மையுடன் செயல்பட்டால் நீங்கள் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கும் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் சில முக்கிய கருத்துக்களை பேசலாம். ஆனால் அது பேசும் பொழுது மற்றவர்களுக்கு அது சரியாக புரிந்ததா, சென்றடைந்ததா என்பதை பரிசோதித்துக் கொள்வது மிக மிக அவசியம். இன்றைய தினம் நீங்கள் தவறாக கம்யூனிகேஷன் செய்ய வாய்ப்புகள் உள்ளதால் கவனமாக இதை நீங்கள் இன்று மேற்கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிமீடியாளதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறங்கள் பிரவுன் மற்றும் கிரே. இந்த 2 நிறங்களையும் பயன்படுத்தலாம். மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 9. இன்றைய தினம் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களது வாழ்க்கை துணை மீது மேலும் காதல் வசப்படக்கூடிய வகையில் நல்ல விஷயங்களை சொல்லி உங்களை ஊக்குவிப்பார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு கம்யூனிகேஷன் செய்த விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் சொன்னது சரியா என்பதை நீங்கள் இன்றைய தினம் ஓய்வு நேரத்திலேயே கண்டுபிடிக்க முடியும். எனவே இன்றைய தினம் பொறுமையுடன், நிதானத்துடன், விவேகத்துடன் நீங்கள் பேசுவது, மற்றவர்கள் அதை புரிந்து கொண்டார்களா என்று உறுதிப்படுத்துவது மிக மிக அவசியம். இன்றைய தினம் உங்களது பெற்றோரின் உடல்நிலையில் நீங்கள் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக அமைந்துள்ளது. அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அமர்ந்து அவர்களுடன் உட்கார்ந்து பேசி முடிவெடுப்பது, அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை குடும்பத்தில் அதிகரிக்க செய்யும். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லையா? தினசரி நமது வீடியோக்களை நீங்கள் தினமும் காலையிலேயே விரைவாக பெற நீங்கள் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆழ்மதி அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இதன் மூலமாக நீங்கள் சுட சுட நமது வீடியோக்களை தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியில் இதுவரை இருந்து வந்திருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய
ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். நல்ல ஒரு இணக்கமான சண்டை சச்சரவுகள் இல்லாத சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மேலும் நீங்கள் மனதில் என்னென்ன விருப்பங்களை கொண்டிருக்கிறீர்களோ அனைத்து விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப் பெறுவதால் இன்றைய தினம் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து வர வேண்டிய பணத்தை வசூல் செய்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை உங்களுக்கு இப்பொழுது அமைந்துள்ளது. இன்றைய தினம் உங்களுக்கு புதுவிதமான ஆடை ஆபரணங்கள் மீது ஆர்வம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது மனதில் இருக்கும் புதிய தொழில் தொடங்கும் எண்ணங்கள் அதிகரித்து காணப்படும். அதை பற்றிய சிந்தனைகளை இன்றைய தினம் உங்களது மனதை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். எனவே பயணங்களை மிஸ் செய்து விட வேண்டாம். எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமையப் பெறுவீர்கள். நண்பர்களே, நமது மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது மீனராசி அன்பர்களுக்கான இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள், இன்றைய தினத்தில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் ஆகியவற்றை வீடியோவின் இடையில் நான் கூறியிருக்கிறேன். ஒருவேளை நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் கண்டிப்பாக அதை மிஸ் செய்திருப்பீங்க. மீண்டும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழுமையாக நமது வீடியோவை முதலிலிருந்து பார்த்தா மட்டும்தான் அது முடியும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலினாலும் பரவாயில்ல, உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட சொல்லலாம். அது நம்ம வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் புதிய வீடியோவில் நாளை காலை புதிய தினத்தன்று உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.